Hi guys. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஐசிஎஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஐஐசிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேட்டிகா இன்டெலிஜென்ட் கிளவுட் சர்வீஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு இடிஎல் டூல். ஸோ யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் இடிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஐசிஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் நம்ம பார்க்குறோம், இதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன, இதுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஜெண்டா என்ன அப்படின்னா வாட் இஸ் இடிஎல், இடிஎல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இடிஎல் டெவலப்மெண்ட்னா என்ன, அது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்கா, தென் அதுக்கான சேலரி இருக்கா, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஹைக் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இடிஎல்னா என்ன, இடிஎல் என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இடிஎல் அப்படிங்கிறது இஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ட், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எல் ஃபார் லோ. ஸோ நான் ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுத்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை மூவ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, என் டேட்டா எப்படிலாம் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன்னா 2-3 அப்ளிகேஷன் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆனால் என்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஒரே ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஒரே ஒருத்தர் தான் ப்ராடக்ட்டு ஓன் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராடக்ட் ஓனர் 3 விதமான அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ்ல ஸ்மார்ட் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ்ல டிஜிட்டல் எடுத்துக்கலாம். ஸோ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிடைக்க போகிற கிராசரிஸ் இருக்குது, அது இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அதுலேயே அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், வெஜிடபிள்ஸ் முதற்கொண்டு வாங்கிக்க முடியும், ஃப்ரூட்ஸ் வாங்கிக்க முடியும், கரெக்டாக. ஸோ அது ஒரு அப்ளிகேஷன். ரெண்டாவது அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்கும், ரிலையன்ஸ் டிஜிட்டல் எடுத்துக்கோங்க. அப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டலில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வேணால் வாங்கலாம், கரெக்டாக. அப்போது ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் என்னென்னலாம் இருக்கும், ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் அது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர்ஸ் முதற்கொண்டு அதில் வாங்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் உங்களால் ஃபர்னிச்சர்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது ரிலையன்ஸ் ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஹோம் அப்ளையன்சஸும் வாங்க முடியும், கரெக்டாக. ஸோ அப்போ 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கம்மிங் டு பிக்சரில் வச்சுருக்காங்க. ஸோ வித்தியாசம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோர்ஸாக வச்சுருக்காங்க. எனக்கு எப்படிலாம் டேட்டா வரலாம் அப்படின்னா எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வரலாம், இல்லையா ஃபைல்ஸ் மூலயமா டேட்டா வரலாம். அப்போது ஃபைல் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் பிக்சராகவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவோ எனக்கு என்ன வரலாம், டேட்டா வரலாம். அப்போ டேட்டாங்கிறது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நான் என்ன சொல்கிறேன், டேட்டான்னு சொல்கிறேன். அப்போது ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லேருந்தோ ரிலையன்ஸ் டிஜிட்டல்லேருந்தோ இல்லை ரிலையன்ஸ் ஸ்மார்ட்லேருந்தோ நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 காம்பினேஷன், அதாவது இந்த 3 அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த 3மே எனக்கு என்னவா இருக்கும், சோர்ஸாக இருக்கும். அந்த சோர்ஸ்க்கான டேட்டாவை தான் நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதை நான் எந்த இடத்துல வச்சிருப்பேன் அப்படின்னா சோர்ஸை ஓஎல்டிபின்னு வச்சிருப்பேன். ஸோ டிரான்சாக்ஷன் டேட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓஎல்டிபின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 அப்ளிகேஷன் டேட்டா இருக்கா, இந்த 3 அப்ளிகேஷன் டேட்டாவும் நான் சோர்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போது எடுத்துக்கொண்டே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் டேட்டா வேர் ஹவுஸில் வைக்க போகிறேன். ஸோ இந்த 3மே எனக்கு டேட்டா பேஸ்குள்ளேருந்து இல்லை ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுத்து என்னோட பிஸ்னஸ், அதாவது ரிலையன்ஸ் பிஸ்னஸ்க்கு அப்போ எடுத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, 3 அப்ளிகேஷன் டேட்டாவையும் கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை அவங்களோட ஹிஸ்ட்ரி டேட்டாவையும் ஸ்டோர் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 3 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை நான் என்ன பண்ணுறேன், எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸ்லேயோ கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது இந்த 3 அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை எடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டாக இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கொண்டே நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது
ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டா நான் என்ன பண்ண போறேன், டேட்டாவை கொண்டு மூவ் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டா அந்த 3 அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் மூவ் பண்றேன் அப்படின்னா அதுதான் இந்த ETL. ஸோ நம்ம தான் என்ன பண்ண போறோம், ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணி டேட்டா ஒரு இடத்துல இருந்து வரணுமா இல்ல மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து வரணுமா அப்படிங்கறத எடுத்துட்டு கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு இடத்துல கொண்டு போய் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்னா எனக்கு கிராசரிஸ் மட்டும் டீடைல்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு என்ன என்கிட்ட ஸ்டாக் இருக்கோ அதை மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், என்னோட அப்ளிகேஷன்ல பார்க்க முடியும். நாளைக்கு என்ன வருங்கிறது எனக்கு தெரியாது. கரெக்டா அதே மாதிரி ப்ரீவியஸா நான் என்னென்ன வச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதும் என்னால பார்க்கறது கஷ்டமா இருக்கும். ஸோ ப்ரீவியஸா பார்க்கறதா இருந்தாலும் எனக்கு ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் என்னால அந்த டேட்டாவை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவோம், ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மூவ்மெண்ட்டு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் மூவ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபார்மேட்ல இருந்து அந்த சோர்ஸை எடுத்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் டேட்டா ஹிஸ்ட்ரி டேட்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவை தான் நான் என்ன பண்ணுறேன், டேட்டா வேர் ஹவுஸுக்குள்ளே மூவ் பண்ணுறேன். அப்போ டேட்டா வேர் ஹவுஸ்க்குள்ளே மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த 3 அப்ளிகேஷனை பார்த்தோம். கரெக்டாக இப்போ டிஜிட்டலில் வாங்கிட்டீங்கன்னா நேற்று யார் யார் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, முந்தா நேற்று எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, லாஸ்ட் 1 வீக் ப்ராடக்ட் எனக்கு வரும், 1 மந்த் ப்ராடக்ட் வரும். ஸோ லாஸ்ட் இயராக எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்துன்னா அது எனக்கு எங்கே இருக்காது, என்னோட சோர்ஸில் இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸ்லேருந்து எடுத்து ஹிஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ ஹிஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் அந்த டேட்டாவை அந்த டைமில் பார்க்க முடியாது. அப்போ நான் எங்கே போய் அதை பார்க்கணும், டேட்டா வேர் ஹவுஸில் தான் பார்க்கணும். ஸோ அது எனக்கு என்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி டேட்டாவை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும். அந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவை மெயின்டைன் பண்ணி எனக்கு பழைய டேட்டா என்னென்ன பண்ணோம், அது எப்போ எந்த கஸ்டமர் எவ்வளோக்கு ப்ராடக்ட் வாங்கினாங்க, எந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு எங்கே இருக்கும், ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அப்போ கரண்ட் டேட்டாவை நான் ஒரு இடத்துலையும் ஹிஸ்ட்ரி டேட்டாவை இன்னொரு இடத்துலையும் நான் என்ன பண்ண போகிறேன், மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து எனக்கு டேட்டா வரலாம். அதுதான் ஒன்று எனக்கு டேட்டா பேஸ், இன்னொன்று ஃபைல்ஸ், இன்னொன்று அன்செக்யூர்டு டேட்டா. ஸோ எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். சரி guys. ஸோ இந்த மாதிரியான டேட்டா எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஹிஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ போன வருஷத்துக்கான டேட்டாவை பார்க்கணுன்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், வேர் ஹவுஸ்குள்ளே தான் வரணும். இந்த மாதிரியான இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவர்லாப்னு சொல்கிறோம். ஸோ ஓவர்லாப் அப்படிங்கிறது தான் நான் என்ன பண்ணுறேன், டார்கெட்டாக வச்சுருக்கேன். அதுதான் டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ ஓவர்லாப் அப்படிங்கிறது ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். நம்ம ஏன் அனலிட்டிக்ஸ் ப்ராசஸிங்குள்ளே கொண்டுட்டு வரணும், ஸோ நம்ம பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோட பிஸ்னஸ் எப்போ ப்ராஃபிட்டாக இருக்குது, அந்த பிஸ்னஸ் எப்போ நான் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து எப்போ கம்மியாக இருக்குது, எந்த பீரியடில் கம்மியாக இருக்குது, எந்த ரீஜனில் கம்மியாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரிலையன்ஸ் டிஜிட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டலில் ஏசி எந்த மாதம் விற்கும் அதிகமாக, நம்மளுக்கு இந்த மார்ச் டு ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏசி அதிகமாக விற்கும். கரெக்டாக ஸோ அக்டோபர் டிசம்பர்லாம் ஏசி வாங்க மாட்டாங்க. ஸோ வேறு ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏசியை தான் நான் அதிகமாக விற்கணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறோம். கரெக்டாக இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவே நான் என்ன வச்சுருப்பேன், அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டிங் டூல். அந்த ரிப்போர்ட்டிங் டூல் எனக்கு என்ன பண்ணும், நான் எந்த மாதம் என் டேட்டா எவ்வளோக்கு விற்றுருக்கு, எந்த ஏரியாவில் எவ்வளோ அதிகமாக விற்றுருக்கு, ஸோ அதே பீரியட் சர்டன் பீரியடில் எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் எனக்கு விற்கலை, ஸோ நான் என்ன பண்ணால் அந்த ப்ராடக்ட் விற்கும், இல்லை அந்த ப்ராடக்ட் பதிலாக அந்த ஏரியாவில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்குது அதை நான் சேல் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணி டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவர் பிஐங்கிற ஒரு ரிப்போர்ட்டிங் டூல்லேருந்து எடுத்து அங்கேருந்து என் டேட்டாவை பார்க்க போகிறேன். ஸோ அந்த டேட்டாவை பார்க்கறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, எனக்கு அந்த டேட்டா எப்படி இருக்கும், ஒரு விஷுவலைசேஷனாக இருக்கும்.
நான் ஒரு பை சார்ட்லயோ ஒரு டேட்டா சார்ட்லயோ நான் போட்டு பார்க்குறேன். அப்போ ஜனவரி மாசம் எனக்கு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க எந்த ப்ராடக்ட் எவ்வளவுக்கு வித்திருக்குங்கிற டோட்டல் சேல் அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சிடும், பர்ச்சேஸ் அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சிடும். அதனால அங்கிருந்து டேட்டாவை எடுத்து நான் என்ன பண்ணா போதும், இந்த மாசத்துல எனக்கு எவ்வளவு வித்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னால நான் என்ன பண்ணா அதுக்கு எனக்கு நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல நெக்ஸ்ட் இயர் எனக்கு இந்த டேட்டாவை கம்பேர் பண்ணி என்ன பண்ணா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறத எனக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்றது தான் இந்த ரிப்போர்ட்டிங் டூல். ஸோ நமக்கு டேப்லெட் கொடுக்கலாம், இல்ல பவர் பிஐ கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு பவர் பிஐ ரிப்போர்ட்டிங் டூல். அந்த ரிப்போர்ட்டிங் டூல் நமக்கு என்ன பண்ணும்னா, நம்ம டேட்டாவை எப்படி அதிகமா எடுத்துட்டு கொண்டு போய் நம்மளால யூஸ் பண்ண முடியும், நம்ம பிசினஸ்க்கு நம்ம என்ன பண்ணா நமக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா கொடுக்கும். ஸோ இதுதான் ETL ப்ராசஸ். ஸோ இந்த அனலைஸ் பண்ணி நான் டேட்டாவை பார்க்கணும், அந்த ரிப்போர்ட்டிங் டூல்ல இருந்து டேட்டாவை பார்த்தேன்னா எனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு எண்ட் யூசருக்கு அவங்க டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு விஷுவலா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியும். ஒரு ரிப்போர்ட்டிங் டூலா கொடுத்தீங்க, ஒரு ரிப்போர்ட்டா அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ எந்த மாசத்துல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளவு கம்மியா வந்திருக்குங்கிறத ஷேர் பண்றது தான் இந்த ரிப்போர்ட்டிங் டூல். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த மாசத்துல கம்மியா வாங்கியிருக்கோம், எந்த மாசத்துல அதிகமா சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அது கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணா என்னோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு அது என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி அதிகமான டேட்டாவை நமக்கு என்ன பண்ணும் எடுத்துட்டு எந்த இடத்துல கம்மியா இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறத ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணி டேட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுதான் இந்த ரிப்போர்ட்டிங் டூல். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல எடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி அங்கிருந்து எனக்கு விஷுவலாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ETL டூல் யூஸ் பண்றோம். நம்மளுடைய யூஸ் பண்ண போற ETL டூல் என்ன அப்படின்னா IICS. ஸோ இது ஏன் நமக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு இடத்துல இந்த டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு என்னவா தான் கொடுக்குறாங்க, டேட்டாவை மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஷேர் பண்றாங்க. நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டாவை தான் எடுக்கிறோம், இல்ல ஒரு ஃபைல்ல இருந்து டேட்டாவை தான் எடுக்கிறோம், இல்ல எனக்கு ஒரு இமேஜ் ஃபைலா தான் இருக்குன்னா அதுலயும் எனக்கு என்னதான் இருக்கு, டேட்டாவா தான் இருக்கு. அப்போ அந்த டேட்டாவை தான் இப்போ நம்ம என்ன பண்றோம், மாடர்ன் பிசினஸ் ரூல்ல நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம். அப்போ இந்த டேட்டாவை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்றோம், அனலைஸ் பண்ணி டேட்டாவை இம்ப்ரூவ் பண்றது எப்படி, ஸோ நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னு ஒரு டேட்டாவை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். அதுதான் இந்த ETL. ஸோ ஒரு இடத்துல டேட்டாவை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம். இப்போ எல்லாமே என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு டைப்லாம் வச்சு தேர்ட் பார்ட்டி மூலியமாலாம் நமக்கு டேட்டா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்றோம். ஒரு ஃபைலா இருந்தா டேட்டா ப்ராசஸ் பண்றோம், ஒரு அப்ளிகேஷன்ல இந்த டேட்டாவும் ப்ராசஸ் பண்றோம், இல்ல ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்றோம். ஸோ இதனால இது நம்மளால என்ன பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது. அப்படிங்கறதுனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ETL and data analytics become inevitable. ஸோ இது நம்மளால என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம், இந்த டேட்டாவை மூவ் பண்றோம். நெக்ஸ்ட், ஸோ இது நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் டு டேக் த டேட்டா, காப்பி இட் அண்ட் மூவ் இட் டு another data easily, லைக் கிளவுட் டு ஆன்-ப்ரிமிஸ் ஆர் ஆன்-ப்ரிமிஸ் டு கிளவுட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது கிளவுட்ல போஸ்டா இருக்கிறதுனால நமக்கு லோக்கல்ல இருக்கிற என்னோட லோக்கல்ல இருக்கிற ஒரு டேட்டா பேஸ்லயோ ஒரு ஃபைல்லையோ ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவிலையோ நான் டேட்டாவை எடுத்து என்னோட கிளவுட்ல என்னால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன சர்வீசஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நான் பே பண்ணா போதும். அப்படிங்கறனால இதனால என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட லோக்கல்ல இருந்து கிளவுடுக்கோ இல்லை கிளவுட்ல இருந்து லோக்கலுக்கோ யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க GCPலயோ இல்லை Azure Databricks-லயோ இல்லை AWSலயோ நீங்க உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். அங்கிருந்து டேட்டாவை எடுத்து என்னோட லோக்கல்ல இருக்கிற ஒரு டேபிள்லயோ ஒரு ஃபைலாவோ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுவும் என்னால பண்ண முடியும். ஸோ ஃபைல்ல இருந்து டேட்டாவை எடுக்கலாம், இல்ல டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கலாம், இல்ல அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டா இருக்கிற ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாவையும் என்னால எடுக்க முடியும். விச் இஸ் எனக்கு அது கிளவுட்லயே இருக்கலாம், இல்ல என்னோட லோக்கல்ல இருக்கலாம். இந்த கிளவுட்ல இருந்து டேட்டாவுக்கு லோக்கலுக்கோ இல்ல லோக்கல்ல இருந்து கிளவுடுக்கோ என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா மைக்ரேட் பண்ண முடியும். அந்த பண்றது தான் இந்த டூல். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா,
அந்த டூல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். அது கூட சேர்ந்து எனக்கு எஸ்கியூஎல் நாலேஜும் இருக்கணும். ஸோ எனக்கு ஒரு கொரி தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கொரி தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த ஈட்டில் டூல்லே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஈட்டில் டூல்லே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம்னா பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ நம்ம எஸ்கியூஎல்ல ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணுங்கிற நீட் இல்லை. நம்மளுக்கு அந்த டூல்லே தெரிஞ்சா போதும். எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணா போதும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். நமக்கு இங்கே ஒரு 15 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் லேர்ன் பண்ணா போதும். ஈஸியா நம்மளால சர்வே பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஓப்பனிங்ஸ் என்ன இருக்கு? கண்டிப்பா இதை ஈஸியா லேர்ன் பண்ண முடியுமானா ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கவே முடியும். ஸோ இது டூல் பேஸுங்கிறனால நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். என்ன பண்ணும், டைம் பீயிங்க்கு நமக்கு ஈஸியாவே கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ நம்ம பண்ண மேப்பிங் கரெக்டா தப்பாங்கிறது அதுலயே தெரிஞ்சிடும். நம்ம பண்ண போறதுலயே தெரிஞ்சிடும். ஸோ அங்கேயே நமக்கு என்ன பண்ணும், ஹிண்ட்டும் கொடுக்கும். இதனாலதான் இது தப்பா இருக்குங்கிறது சொல்லிடும். அங்கிருந்தே நம்ம என்ன பண்ணலாம், மேப்பிங்கை போயிட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு ஜாப் ரன் பண்ணி அது வெயிட் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பண்ணும்போதே அது எனக்கு என்ன பண்ணும், நான் கரெக்டா பண்ணிக்கிறேன் தப்பா பண்ணிக்கிறேங்கிற இன்டிமேஷனை கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி டேட்டாவை மூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கான பிளேஸ்மெண்ட்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். நமக்கு 1 இயர்லேருந்தே இங்க நமக்கு எப்படி இருக்குன்னா ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இது 5+ இயர்ஸ் தான் இருக்கணும், 2+ இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற நீடே கிடையாது. நீங்கள் 10+ இயர்ஸாக இருந்தாலும் இது எடுத்துக்கும், 1+ இயர்ஸாக இருந்தாலும் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ இதனால தான் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு டேம் மாதிரி நமக்கு அதிகமான ஃப்ளோ கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஒர்க் கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கம்பெனிலையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ எந்த கம்பெனியில் எல்லா Tier 1 பிளேஸ் ஆகலாம், Tier 2 கம்பெனி, Tier 3 கம்பெனி எல்லாத்துலேயுமே நம்மளால என்ன பண்ண முடியும், பிளேஸ் பண்ண முடியும். ஸோ வேர்ல்டு வைடாக இது நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் இந்த டூல் வந்து எஃபெக்டிவாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது கிளவுட்ல ஹோஸ்டட் ஆகிறதுனால இதுக்கு ஆட் அட்வான்டேஜ். நம்ம ஏபி மூலியமாகவும் டேட்டாவை கால் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம இந்த IICS. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா இந்த பிரான்ச் டீட்டெயில்ஸ் ரீசெட் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு டீட்டெயில் தான் கிடைக்கும். நீங்கள் எந்த பிரான்ச் வேணாலும் நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.